புதன்கிழமை ஈவினிங் போல் ஊருக்கு தான் கிளம்பியிருந்தோம். ஏன்னா இங்கே வந்துட்டு ஒரு வாரம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊருக்கே வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே காய்ச்சல்னா காய்ச்சல் என் பசங்களுக்கு. அது இல்லாமல் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு வந்தாலுமே எதுவும் வேலைக்கு ஆகல. சரி இதுக்கப்புறம் இங்கே இருந்தாக்கா அவங்கள வச்சு சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் ஊருக்கு போகலான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்களா, சரின்ட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். எப்போ நாங்கள் ஊருக்கு வந்துட்டு வந்தாக்க ஒரு சண்டை வர என்னன்னாக்கா, நான் வந்துட்டு ப்ரைவேட் பஸ்ஸில் வரணும்னு ஆசைப்படுவேன். என் வீட்டுக்காரர் வந்துட்டு ஏசி பஸ்ஸில் தான் வரணும் அப்படின்னு நினைப்பாரு. ஏன்னா குழந்தைங்களாம் வச்சுக்கிட்டு நார்மல் பஸ்ஸில் வரதுக்கு அவருக்கு பிடிக்காது. பட் இருந்தாலும் எனக்காக நார்மல் பஸ்ஸில் வந்தார். அப்புறம் பஸ்ஸு வந்துட்டு நைட்டு 8 மணிக்கு தான் பஸ்ஸு ஏறணும். 2:30க்கெல்லாம் வந்துட்டு பெங்களூர் வந்துட்டோம். அதுவும் மெஜஸ்டிக்கில் இறங்கி ஏன்னா 10 நிமிஷம் தான் டைம் இருந்துச்சா, டீ குடிக்க விட்டாங்களா சரின்ட்டு அந்த 10 நிமிஷத்துல இறங்கி நான் டீ குடிக்கலாம் போல. பட் அங்கே நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். மெஜஸ்டிக் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ புதுசாக பெங்களூர் பார்த்த மாரியே இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு பெங்களூர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கேருந்து பழகிட்டு வேறு எங்கே போனாலுமே இருக்க பிடிக்காது. அதுதான் உண்மை. இப்பயுமே அவ்வளோதான். பெங்களூர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு